வீட்ல இருந்தே எந்த முதலீடும் இல்லாம மிக எளிமையா நம்ம கேஎம்எஸ் ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்றது மூலமா அழகா சம்பாதிக்கலாங்க. ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும். ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா. அது மட்டும் இல்ல, வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. கூடவே ரீசேல் பண்ற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க. அப்புறம் என்னங்க, ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற 9344527437 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கூடவே இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் 50 ரூபீஸும் உண்டு. ஸோ மிஸ் பண்ணாம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. வணக்கம், வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். வணக்கம் தொழில்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் லெமன் ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது என்ன லெமன் ஜூஸ்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட இதோட நன்மைகள் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காமனாக விட்டமின் சி இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சருமத்திற்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதும் தெரியும். அதையும் மீறி உடல் உள்ளுறுப்புகளில் எப்படி இது செயல்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சிட்ரஸ் பழ வகையை சேர்ந்த இந்த எலுமிச்சம் பழத்தில் கால்சியம், பொட்டாசியம், ஃபைபர், விட்டமின் ஏ, இரும்பு சத்துன்னு ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்சு காணப்படுது. வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறான உணவு பழக்கத்தால் ஏற்படக்கூடிய அதிக பருமனை குறைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களும் சரி, விளையாட்டு வீரர்களாக இருந்தாலும் சரி, ஜிம்க்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, எம்டி ஸ்டொமக்கில் லெமன் ஜூஸை நிறைய எடுத்துப்பாங்க. எதுக்காக அப்படின்னா மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. ஜென்ரலாக நம்ம லெமன் வாட்டர் எடுக்கும்போது இதில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்ஸ் மற்றும் ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற கண்டென்ட் கொழுப்பை உடைக்க காரணமாக இருக்கிற ஜீன்ஸோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நம்ம உடலில் கொழுப்பு சேராத அளவுக்கு பாதுகாக்குது. இதில் இருக்கக்கூடிய மற்ற நியூட்ரியன்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் சர்க்குலேஷனை சீர்படுத்துது. இது மூலமாக பிபியை கண்ட்ரோல் பண்ணுது. ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் நம்ம எடுத்துக்கும் போது இதய குழாயில் அடைப்பு ஏற்படாமல் தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளட் கிளாட் ஆகாமையும் தடுக்குது. லிவரோட ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. சிட்ரிக் ஆசிட் இதில் அதிகமாக இருக்கிறதுனால யூரின் அசிடிக் ஆகாமல் பாதுகாக்குது. இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் பாதுகாக்குது. தொண்டை வலி இருக்கிறவங்க இந்த லெமன் ஜூஸை வச்சு வாய் கொப்பளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தொண்டை வலி பிரச்சனை சரியாகும். செரிமான மண்டலம் சரியா இல்லை அப்படின்னா உடல்ல பல வகையான பிரச்சனை வரும். லெமன் ஜூஸை குடிக்கும்போது உடல்ல உள்ள அத்தனை கசடுகளையும் நீக்குதான் இந்த லெமன். நல்ல ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கிறவங்க 5 ml இருந்து 10 ml வரைக்கும் இதை எடுத்துக்கலாம். இது அதிகமாக சாப்பிடும்போது இதுல இருக்கிற ஹை சிட்ரிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா, பல்லோட எனாமலை அஃபெக்ட் பண்ணுது. பல்லோட கலரே சேஞ்ச் ஆகி என்ன ஆகும்னா எல்லோ கலர்ல ஆயிரும். அதே மாதிரி அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பா இதை எடுக்கவே கூடாது. வயிற்றில் எரிச்சல் உண்டாகும். அதனால் உங்களோட மருத்துவரை ஆலோசனை பண்ணிவிட்டு இதை நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். இப்போது இந்த ஜூஸ் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கிளாஸில் அரை எலுமிச்சம்பழம் எடுத்து புழிஞ்சிக்கலாம். இதில் ஒரு 300 ml அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் கொஞ்சமாக நறுக்கின மிளகாய், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, அரை டீஸ்பூன் ஜீனி. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் மிளகாய் எல்லாம் போட்டுருக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் வரும், நல்லாயிருக்கும். ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறவங்க கண்டிப்பாக சுகரை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. லைட்டாக உப்பு போட்டு நீங்கள் குடிக்கலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வர காத்துட்ருக்கு. அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.